ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு subasnest. இன்னைக்கு சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியாக சின்ன வெங்காயம் சேர்த்த காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக லஞ்சை முடிக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த குழம்பு அதுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்ச அளவு ஒரு 3 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக நான் நசுக்கித்திருக்கேன். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, அப்புறம் தக்காளி ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா திக்காக கரைச்ச புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் 1 கப் அளவுக்கு. ரொம்ப புளிப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அரை கப் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளியோட தன்மை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அரிசி களைச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் அளவாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி குழம்புல தேங்காய், சோம்பு இது மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை. வெறுமனையாக தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்க்கலாம், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு சூப்பரான சிம்பிளான ரெசிபி இது. இதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட அப்பளம் வச்சுக்கலாம். முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைவாக வயிறு நிரம்ப டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.